உங்கள் அக்கௌண்ட்டில் முதல் முறையாக ₹1,00,000 இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த 1,00,000 வெறும் பணம் மட்டும் இல்லை, அது உங்கள் ஒழுக்கத்தின் அடையாளம், உங்கள் தன்னம்பிக்கையின் சான்று. அதுதான் அடுத்த 10,00,000 இல்லை 1,00,00,000 நோக்கிய பயணத்தின் ஒரு முதல் படி. இப்போது உங்கள் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஜீரோவாக இருக்கா? கவலையே படாதீங்க. வாரன் பஃபட் கூட ஒரு காலத்தில் தன்னோட முதல் $10,000 சேமிக்க வருஷ கணக்காக கஷ்டப்பட்டிருக்காரு. அவர் சொல்கிற ஒரே ஒரு ரூல், அதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிற ரகசியம். இந்த வீடியோ முடியறதுக்குள்ள உங்களோட முதல் 1,00,000 எப்படி எவ்வளோ நாளில் சேமிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கே ஒரு கிளியரான பிளான் கிடைக்கும். உங்களோட லைஃப்பில் முதல் 1,00,000 சேமிக்கிறதுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை, அது கஷ்டமான விஷயம்தான். ஆனால் அந்த முதல் 1,00,000 நீங்கள் சேமிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் உங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் பயணம் ரொம்ப சுலபமாயிடும். ஏன் முதல் லட்சம் கஷ்டமாக இருக்குது தெரியுமா? ஆரம்பத்தில் சம்பளம் குறைவாக இருக்கும், செலவுகள் அதிகமாக இருக்கும், ஃப்ரெண்ட்ஸு, சோஷியல் ப்ரெஷர், இன்னும் சில காரணத்துக்காக செலவுகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். சேவ் பண்ணுறத விட செலவு அழிக்கிறது ரொம்ப ஈஸியாக தெரியும். முதல் லட்சம் தான் எப்பயுமே கஷ்டம், ஏன்னா அது ஒரு ஹேபிட் இல்லை, ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜீரோ. நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், முதல் 1,00,000 சேர்க்குறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம், அதுக்கப்புறம் பணம் தன்னால் சேரும் அப்படிங்கிற விஷயத்த. இது உண்மையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உண்மை தான். ஒரு பெரிய பாறையை நகர்த்தும் போது ஆரம்பத்தில் கொடுக்குற ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், அதுவே நகர ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறம் சுலபமாக உருண்டுடும். போல தான் பணமும். முதல் லட்சம் சேர்க்கும் போது உங்களுக்கு ஒழுக்கம், அதாவது டிசிப்ளின் உருவாகும். தேவையில்லாத செலவுகள்லாம் குறைக்க கற்றுக்குவீங்க. அந்த மைண்ட் செட்டை வச்சு தான் அடுத்த லட்சங்கள் தானாக வந்து சேரும். ஏன் நிறைய பணம் சம்பாதிக்கிறீங்க, ஆனால் மாத கடைசியில் பணம் எங்கே போகுதுன்னே தெரியலையா? அதுக்கு காரணம் ஃபினான்ஷியல் லீக். உங்களோட லீக்கை கண்டுபிடிங்க. ஃபினான்ஷியல் லீக்னால் என்னன்னு தெரியுமா? நமக்கே தெரியாமல் தினமோ அல்லது மாதம் மாதம் தொடர்ந்து நம்ம தேவையற்ற செலவு செய்கிறோம்ல, அதுதான் ஃபினான்ஷியல் லீக். ஃபார் எக்ஸாம்பிள், வீட்டில் சாப்பாடே இருந்தாலும் ஆன்லைனில் ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற பழக்கம், பார்க்குறோமோ பார்க்கலையோ ஆனால் இருக்கிற எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்மையும் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சுக்கிறது, போர் அடிக்குது அப்படின்னு சும்மா ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணலாம் இல்லை விண்டோ ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறது, ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி தேவையில்லாத பொருட்கள் கூட நமக்கு தேவைப்படுற மாதிரி வாங்கி குவிக்கிறது, தினசரி காஃபி, டீ, ஸ்நாக்ஸ்னு செலவு பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹெல்த்தையும் சேர்த்து கெடுத்துக்கிறது. நவ் பே லேட்டர் அட்ராக்டிவ் ஆடோட இஎம்ஐன்னு ஒருத்தன் நம்ம லைஃப்குள்ளே வந்து உட்காந்துருவான். நம்ம எந்த ஃபினான்ஷியல் லீக்கில் நிறைய செலவு பண்ணுறோன்னு ஈஸியாக கண்டுபிடிக்க ஜஸ்ட் 3 மாதத்தோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம 3 முக்கியமான விஷயத்த பண்ணணும். 1, நீட், அவசியத்துக்காக என்னெல்லாம் செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். 2, வாண்ட், ஆசைக்காக என்னெல்லாம் செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு செக் பண்ணலாம். 3 தான் லீக், வீண் செலவு. நம்ம என்னெல்லாம் வீண் செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு செல்ஃபாக அனலைஸ் பண்ணி ஃபில்டர் பண்ண முடியும். உங்களோட வீண் செலவை ஸ்டாப் பண்ணிட்டாலே போதும். ஆனால் அது ஈஸியான டாஸ்க்லாம் கிடையாது, அது மிகப்பெரிய டாஸ்க் தான். செலவை குறைப்பது இல்லை நம்மளோட நோக்கம், ஆக்சுவலாக செல்வத்தை உருவாக்குறது தான் நம்மளோட நோக்கம். நான்லாம் பட்ஜெட் போட்டு தான் ஃபேமிலி ரன் பண்ணுறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிப்பாங்க. இதில் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறது யாருடான்னு கேட்டால் 50-30-20 ரூல் தான். இவனை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க, ஆனால் இது ஒரு நல்ல பட்ஜெட் ரூல் தான். முதல் 1,00,000 சேமிக்க நினைக்கிற பிகினர்ஸ்க்கு இதை ஃபாலோ பண்ணுவது கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம். அதனால தான் நான் ஒரு சிம்பிளான ரூலை கொண்டு வந்திருக்கேன், 70-20-10 ரூல். நீங்கள் வாங்குகிற சம்பளத்தில் 70% நீடுக்காக ஒதுக்கிடணும், அதாவது அவசியமான செலவுகள், வீட்டு வாடகை, சாப்பாடு, போக்குவரத்து, மின்சாரம், மருத்துவம், கல்வி, இன்னும் எக்ஸட்ரா சொல்லிக்கிட்டே போகலாம். அடுத்த 20% இதுக்கு தான் நீங்கள் முதல் ப்ரியாரிட்டியும் கொடுக்கணும், சேவிங்ஸ்க்காக ஒதுக்கணும். இதுதான் உங்களோட எதிர்காலத்தை உருவாக்க போகிற பணம். சம்பளம் வந்த உடனே அந்த 20% தனியாக சேமிக்கணும் அல்லது முதலீடும் செய்யலாம். மீதம் இருந்தால் சேமிப்போம் அப்படின்னு நினைக்காதீங்க. முதல் சேமிங்க, பிறகு செலவு செய்யுங்க. அடுத்து இருக்க 10% தான் வாண்ட், விருப்ப செலவுகள். இதை நீங்கள் செஞ்சாலும் பரவாயில்ல, செய்யாட்டாலும் பரவாயில்ல. அதாவது ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறது, மூவி போகிறது, என்டர்டெயின்மெண்ட், ஃப்ரெண்ட்ஸுக்கு சின்ன சின்னதாக ட்ரீட் வைக்கிறது, ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது, இது எல்லாமே இந்த வாண்ட்டுக்குள்ளே தான் அடங்கும். பிகினருக்கு இந்த ரூலை சொல்லியிருக்கேன் அப்படின்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆரம்பத்தில் வருமானம் அதிகமாக இருக்காது, ஆனால் தேவைகள் அதிகமாக இருக்கும். அதனால் 70% உங்களோட தேவைக்காக நீங்கள் ஒதுக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் கம்மியாகும். அதே சமயத்தில் 20% சேமிப்பை நீங்கள் கட்டாயம் சேமிச்சுக்கிட்டே வரணும். முதல் 1,00,000 நோக்கி தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருக்க முடியும். எக்ஸாம்பிள், உங்களோட மாதம் சம்பளமே ஒரு 30,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 21,000 அவசியமான செலவுக்காக நீங்கள் ஒதுக்குற மாதிரி இருக்கும். 6,000 சேமிப்புக்காக அல்லது முதலீட்டுக்காக ஒதுக்குற மாதிரி இருக்கும். மீதம் இருக்கிற 3,000 மட்டும்தான் நீங்கள் விருப்பப்படி செலவு பண்ண முடியும். இதுக்காக பணத்தை சேமிக்கணும்னு ஆசைப்படுவோம், ஒரு விஷயத்துக்காக பணத்தை செலவழிக்கணும்னு ஆசைப்படுவோம். இதுக்கு நடுவில் பட்ஜெட்டுன்னு ஒன்று உள்ளே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். பட்ஜெட் எப்பயுமே நம்மளை கட்டுப்படுத்தாது, ஆனால் உங்கள் பணத்தை அது கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும்.
வாரன் பஃபெட் ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ண சொல்கிறாரு. சேலரி வந்த உடனே ஆட்டோ டெபிட்டை செட் பண்ணிட்டா நீங்கள் சேலரியிலேருந்து 20% சேவ் பண்ண நினைக்கிற அமௌண்ட்டை பத்திரமா காப்பாற்ற முடியும். எல்லாருக்குமே வில் பவர் அப்படின்னு ஒன்று இருக்கும். வாரன் பஃபெட் என்ன தெரியுமா சொல்கிறாரு? சேவிங்ஸை பொறுத்த வரைக்கும் வில் பவரை தயவு செஞ்சு நம்பாதீங்க, சிஸ்டமை நம்புங்கன்னு சொல்கிறாரு. ஹியூமன் சம்டைம்ஸ் எமோஷ்னலாக தப்பு பண்ணுவான், ஆனால் சிஸ்டம்க்கு தான் எமோஷ்னலே இல்லையே அப்படிங்கிறாரு. வாரன் பஃபெட் எப்படி ஆட்டோ டெபிட்டை செட் பண்ண சொன்னாரோ அதே மாதிரி இன்னும் ஒரு அழகான ஸ்மார்ட்டான விஷயத்தையும் செட் பண்ண சொல்கிறாரு. சின்ன டார்கெட்டை வச்சு பெரிய மொமெண்டமை செட் பண்ண சொல்கிறாரு. நிறைய பேர் செய்கிற மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? முதல் நாள்ல இருந்தே நான் ₹1,00,000 சேமிக்கணும், நான் ₹1,00,000 சேமிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறது தான். அவ்வளோ பெரிய இலக்கை நம்ம அடிக்கடி நினைக்கிறப்ப நம்ம மனசு என்ன தெரியுமா சொல்லும்? இது ரொம்ப கஷ்டம்ப்பா, நம்ம பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும். இதுக்கு பதிலாக நம்மளோட பெரிய மொமெண்டம்க்கு சின்ன சின்ன மைல்ஸ்டோனாக செட் பண்ணுங்க. முதல் இலக்கு 5,000, அடுத்த இலக்கு 10,000, பிறகு 25,000, அதன் பிறகு 50,000, இறுதியாக 1,00,000 நம்ம சேர்த்துற முடியும். ஒவ்வொரு மைல்ஸ்டோனும் நம்ம அடையும் போதெல்லாம் உள்ளுக்குள்ளே நம்ம ஏதோ ஒன்று சாதிச்சிட்ட மாதிரி நமக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். அந்த வெற்றி தான் அடுத்த இலக்கை நோக்கி உங்களை நகர்த்தும். இதுதான் வாரன் பஃபெட் ஸ்னோபால் எஃபெக்ட் அப்படிங்கிறாரு. மேலிருந்து உருள ஆரம்பிக்கும் ஒரு சின்ன பனிப்பந்து கீழே வரும்போது பெரிய பனிப்பந்தாக மாறி இருக்கும். ஸோ நமக்கு கிடைக்கிற சின்ன சின்ன வெற்றி கூட மிகப்பெரிய மோட்டிவேஷனாக நமக்கே மாறலாம். பெரிய இலக்கு உங்களை பயமுறுத்தலாம், ஆனால் சிறிய மைல்ஸ்டோன்கள் உங்களை தொடர்ந்து முன்னேற்றிக்கிட்டே இருக்கும். மைல்ஸ்டோன்லாம் ரொம்ப ஈஸியாகவே செட் பண்ணிடலாம், ஆனால் எக்ஸ்ட்ரா இன்கம் இருந்தால் தான் அதை நம்ம அச்சீவ் பண்ணவே முடியும். ஒரு உண்மையை நினைவில் வச்சுக்கோங்க, இதை சேர்க்கறதால மட்டும் நம்ம சீக்கிரமாக 1,00,000 அடைய முடியாது. வருமானத்தையும் அதிகரித்தாதான் சீக்கிரமாக 1,00,000 அடைய முடியும். சிலர்லாம் ஒரே ஒரு சம்பளத்தை மட்டும் நம்பி இருப்பாங்க, ஆனால் பணக்காரங்களாம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? ஒரே ஒரு இன்கம் சோர்ஸை மட்டும் நம்பி இருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு பல இன்கம் சோர்ஸை உருவாக்கிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃப்ரீலான்சிங் பண்ணலாம், டியூஷன் எடுக்கலாம், ஆன்லைனில் ஏதாவது ஸ்கில் கற்றுக்கலாம், லைக் வீடியோ எடிட்டிங், கிராஃபிக்ஸ் டிசைனிங், கோடிங், அந்த மாதிரி கண்டென்ட் க்ரியேஷன் பண்ணலாம். யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில் இப்போ தான் நிறைய பிளாட்ஃபார்ம் அவைலபிளாக இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கற்றுக்கலாம், செல்லிங் டிஜிட்டல் ப்ராடக்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வீக்கெண்டில் பார்ட்டி டைமில் ஜாபுக்கு போகலாம். ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியா ஏதாவது இருந்தால் டிலே பண்ணாமல் அட்லீஸ்ட் ட்ரையலாவது பண்ணி பார்க்கலாம். மற்ற செலவை குறைச்சிட்டா ₹1,00,000 சேமிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு எல்லை வரைக்கும் தான். அதுக்கு மேலே நமக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வருமானம் அதிகரிச்சே ஆகணும். தெளிவான காலக்கோடு வைங்க, ஐ மீன் டைம்லைன் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நமக்கு நிறைய கனவுகள் இருக்கலாம், நிறைய இலக்குகள் இருக்கலாம். இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? கனவுகளுக்கு டைம்லைன் கிடையவே கிடையாது, ஆனால் நம்மளோட இலக்குகளுக்கு டைம்லைன் ஒன்று கண்டிப்பாக இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எப்படியாவது ஒரு நாள் நான் 1,00,000 சேமிச்சிடுவேன் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருந்தோன்னா அந்த ஒரு நாள் எப்போ, எப்படி அப்படின்னு கேட்டால் அது யாருக்கும் தெரியாது. அதுக்கு பதிலாக இப்படி சொல்லுங்கள், 12 மாதத்தில் நான் 1,00,000 கண்டிப்பாக சேமிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லுங்கள். இல்லையா, அட்லீஸ்ட் 18 மாதத்துலையாவது என்னோட முதல் 1,00,000 நான் அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறப்ப நம்ம மூளைக்கு ஒரு தெளிவான இலக்கும் கிடைக்கும். டைம்லைனை ஃபிக்ஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா அந்த டைம்லைனை ரிவர்ஸாக பிளான் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட இலக்கு 12 மாதத்தில் நான் ₹1,00,000 சேமிச்சிருவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். மாதத்துக்கு ஒரு 8,500 சேமிக்கணும், ஒரு வாரத்துக்கு ₹2,200, அப்போ ஒரு நாளைக்கு வெறும் ₹280 தான். இப்போ பாருங்கள், உங்களோட இலக்கு உங்களை பயமுறுத்துகிற அளவுக்கு பெருசாக இல்லாமல் தினசரி செய்யக்கூடிய செயலாகவே மாறிட்டுருக்கும். உங்களோட ப்ராக்ரஸை நீங்கள் தான் ட்ராக் பண்ணி ஆகணும். ஒவ்வொரு மாதத்தோட முடிவிலையும் உங்களை பார்த்து நீங்களே கேள்வி கேளுங்க. இந்த மாதத்துக்கான இலக்கை நம்ம அடைஞ்சிட்டோமா? இல்லை அப்படின்னா ஏன் அடைய முடியல? அடுத்த மாதம் என்ன பண்ணலாம்? அப்படிங்கிற கேள்விகளை உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் இந்த ட்ராக்குள்ளே போய்கிட்டே இருக்க முடியும். டைம்லைனே இல்லாத ஒரு கோல் எந்த மாதிரி தெரியுமா இருக்கும்? முகவரியே இல்லாத நம்ம ஒரு பயணத்தில் போய்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அடுத்து சேவிங்ஸில் இதுதான் முக்கியமான ஸ்டேஜ். சேமிக்கிற பணத்தை எங்கே வைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். மெயின் பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஜிபே, யூபிஐ பேமெண்ட்னு கண்ணுக்கே தெரியாமல் போயிட்டே இருக்கும். எடுத்து செலவு பண்ணிடுவீங்க. வெறும் சேமிப்பு மட்டும் போதாது, சரியான இடத்துல சேமிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்கெல்லாம் சேமிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு என்கிட்ட ஒரு 3 ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட் ஆப்ஷன், நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற அக்கௌண்ட் இல்லாமல் நீங்கள் ஒரு புது அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும். அந்த அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் கார்டு இருக்கக்கூடாது, யூபிஐ பேமெண்ட் இருக்கக்கூடாது. ஆப்ஷன் நம்பர் 2, ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட தொகையை கண்டிப்பாக சேமிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டுட்டிங்கன்னா அதுக்கு ஆர்டி இஸ் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம். மாதம் ₹5,000 இல்லை ₹8,000 அப்படின்னு ஆட்டோ டெபிட்டை வைத்தாலே போதும், அது தன்னால் சேர்ந்துடும். ஆப்ஷன் 3, உங்களோட 1,00,000 ரீச் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு 5 வருஷம் இல்லை அதுக்கு மேலே ஒரு டைம்லைனை ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எஸ்ஐபி பிளாட்ஃபார்ம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா, அவசர கால தேவைக்கான பணத்தை சேவிங்ஸ் அக்கௌண்ட் இல்லை ஆர்டியில் போடுங்க. லாங் டேர்முக்கு நம்மளோட வெல்த் நல்லா பில்ட் ஆகணும் அப்படின்னா எஸ்ஐபியில் இல்லை முதலீட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரே இடத்துல எல்லா பணத்தையும் டம்ப் பண்ணாதீங்க.
இலக்குக்கு ஏற்ற மாதிரி இடத்தையும் மாற்றிக்கிட்டே இருக்கணும். நான் சீக்கிரமாக ₹1,00,000 சேர்க்கணும் அப்படின்னு நினச்சி இந்த தவறுகளை மட்டும் என்றைக்குமே பண்ணிடாதீங்க. முதல் ₹1,00,000 சீக்கிரமாக சேர்க்கணும் அப்படிங்கிற ஆசையும் அவசரம் தான் பலரை தவறான வழிக்கு அழிச்சிக்கிட்டும் செல்லுது. அதிக ரிஸ்க் எடுக்கிறதுக்கெலாம் ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. யாராவது ஒரே மாதத்தில் பணத்தை நான் டபுள் ஆக்கி கொடுக்குறேன், 100% ப்ராஃபிட் கேரண்டி, இந்த ஆப்பில் மட்டும் நீ இன்வெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொன்னால் அங்கே மயங்கிடுவாங்க. ரொம்ப சீக்கிரமாகவே பணக்காரன் ஆயிடலாம், இதை மட்டும் ஃபாலோ பண்ணுடா அப்படின்னு யாராவது உங்கள் ஃப்ரெண்டு அட்வைஸ் பண்ணாங்கன்னா தயவு செய்து அவங்ககிட்ட இருந்து விலகியே இருங்க. அதே போல் அனுபவமே இல்லாத ஒரு ரிஸ்க்கான ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே போய் ட்ரேட் பண்ணாதீங்க. கிரிப்டோனால் நமக்கு என்னன்னே புரியாது, ஆனால் அதில் பணத்தை போடு, சீக்கிரமாக நீ பெரிய ஆளாயிடலாம் அப்படின்னு போலியான முதலீட்டு திட்டங்களை நம்பிக்கை வர மாதிரி சொன்னால் கூட அவங்க பக்கம் தலை வச்சு கூட படுக்காதீங்க. எல்லாமே உங்களோட முதல் 1,00,000 உருவாக்காது. ஏற்கனவே நம்ம சேமிச்சுட்டு வந்தோம்ல பணம், எல்லாமே இழக்க தான் நேரிடும். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தயவு செய்து கிரெடிட் கார்டு பக்கம் மட்டும் போயிடாதீங்க. உங்களுக்கு அத்தியாவசிய தேவைக்கு ஏதாவது பொருள் தேவைப்பட்டாலும் இஎம்ஐயில் போய் வாங்காதீங்க. பேராசையால் உங்களோட திட்டத்தை மாற்றிக்கிட்டே இருக்காதீங்க. இப்போது நான் பேங்க்கில் போட்டால் எனக்கு குறைஞ்ச வட்டி தான் தருவாங்க, இதுவே நான் யாரோ ஒரு பர்சனுக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுத்தா எனக்கு அவன் 3% இல்லை 5% இன்ட்ரெஸ்ட் கொடுப்பான் அப்படின்னு பேராசைப்பட்டு உங்களோட பணத்தை ரிஸ்கில் கொண்டு போய் வச்சிடாதீங்க. இந்த ₹1,00,000 சேவிங்ஸ் பயணம் ரொம்ப அழகாக வளர்ந்துக்கிட்டே இருக்க சூழ்நிலையில் தெரிஞ்சவங்க யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக உங்களோட மொத்த பணத்தையும் ஒரு ரிஸ்க்கான முதலீட்டில் எடுத்துகிட்டு போய் போட்டுடாதீங்க. ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10% அதை பற்றின நாலேஜ் இருக்கணும். அப்படி நாலேஜே இல்லை அப்படின்னா தயவு செய்து அதில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு வாரன் பஃபெட் சொல்லுவார். கன்சிஸ்டன்சி, தொடர்ச்சியாக நம்ம ஒரு செயலை பண்ணிகிட்டே இருப்போம்ல, அதை விட்டுட்டு ஷார்ட்கட்டை தேர்வு செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட இலக்கு நம்மளை விட்டு இன்னும் தள்ளி தான் போகும். 1,00,000 சேர்க்குற பயணத்தில் நமக்கு வேகம் முக்கியமே கிடையாது, பாதுகாப்பு தான் முக்கியம். நமக்கு பேராசை முக்கியம் கிடையாது, பொறுமை தான் ரொம்ப முக்கியம். அந்த முதல் ₹1,00,000 இலக்கை அடைஞ்சதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் பார்ப்பீங்க தெரியுமா? உங்களோட முதலீட்டின் வளர்ச்சியை திரும்பி பார்ப்பீங்க, காம்பவுண்டின் மகிமையை பற்றி ரொம்ப அழகாக தெரிஞ்சுப்பீங்க, தன்னம்பிக்கை அதிகரிக்கும், ஃபினான்ஷியலாக ஒழுக்கமாக ரொம்ப ஸ்ட்ராங் ஆவீங்க. இவை அனைத்துமே உங்களை அடுத்த இலக்குக்கு எளிதாக கொண்டு போகும். வீடியோட ஆரம்பத்தில் உங்களோட முதல் 1,00,000 எப்படி எவ்வளோ நாளில் சேமிக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கே ஒரு கிளியரான பிளான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இந்த வீடியோவை முழுசாக பார்த்த எல்லாராலையும் ஒரு பர்ஃபெக்டான பிளான் போட முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கேள்வியோட இந்த வீடியோவை நான் இங்கே முடிக்கிறேன். இன்னும் 1 வருஷம் கழித்து உங்கள் அக்கௌண்ட்டில் ₹1,00,000 இருக்கணுமா, இல்லை அப்போவே ஆரம்பிச்சிருக்கலாம் அப்படின்னு வருத்தப்படணுமா? இன்றைக்கி நீங்கள் எடுக்க போகிற ஒரு சின்ன ஃபினான்ஷியல் ஹேபிட்டில் தான் உங்களோட பதிலே அடங்கியிருக்கு. உங்களோட பதிலை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டாக்கினிஸ் சேனல்.